அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 34. தளபதி திடுக்கிட்டான். இடையாற்று மங்கலத்து நிலவரையிலிருந்து ஆயுதங்களை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டதாக செய்தி தெரிவிப்பதற்கு அரண்மனைக்கு வந்த அம்பலவன் வேளாளனை நிதானமாக தங்கச் செய்து மறுநாள் காலை வரை நிறுத்தி வைத்து விவரமாக சொல்லும்படி கேட்டார் மகாமண்டலேஸ்வரர். இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஆழமாக சிந்திப்பவருக்கே உரிய இயல்பான நிதானம் அவருக்கு வந்துவிடும். அப்பா, மற்றவர்கள் அரைக்கால் நாழிகையில் உண்டு முடித்து விடுகிற ஒரு உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டால் அரை நாழிகை உட்கார்ந்து நிதானமாக மென்று தின்கிறீர்களே என்று அவருக்கு உணவு பரிமாறும் போதெல்லாம் அவரது செல்வக்குமரி குழல்வாய்மொழி அவரை கேட்பாள். அவர் அப்போது தம் புதல்வியை நிமிர்ந்து பார்த்து கொண்டே ஒரு விதமாக சிரித்தவாறு மறுமொழி கூறுவார். குழல்வாய்மொழி, உணவை மட்டுமல்ல, காதிலும் கண்ணிலும் மனத்திலும் படுகிற விஷயங்களை கூட இப்படி மென்று தின்று உண்டால்தான் சீரணமாகிறது எனக்கு. அறிவும் சிந்தனையும் உள்ளவர்களுக்கு இந்த நிதானம் ஒரு பலவீனம்தான் அம்மா. ஆனால் என்னுடைய ஒரே பலமும் இந்த நிதானத்தில்தான் அடங்கியிருக்கிறது. அடுத்தடுத்து இடையாற்று மங்கலத்தில் தொடர்ந்து கொள்ளையும் திருட்டும் நடப்பது பரபரப்பு ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆனாலும் அவர் பரபரப்படைகிற மாதிரி வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. வேளாண், பதட்டப்படாதே, நடந்ததையெல்லாம் ஆற அமர சிந்தித்து நிதானமாக எனக்கு சொல் என்று அவனை கேட்டார் அவர். சுவாமி, ஆயுதங்களை கடத்தி கொண்டு போக வந்தவர்கள் யார்? அவர்கள் எப்போது தீவின் எல்லைக்குள் பிரவேசித்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆயுதங்களை எல்லாம் படகில் ஏற்றி பரளி ஆற்றை கடந்து சென்று கொண்டிருந்த போது தற்செயலாக கரைப்பக்கம் வந்த யவன காவல் வீரர்கள் பார்த்துவிட்டனர். உடனே அவர்கள் ஓடி வந்து தோணித்துறைக்கு அருகில் குடிசையில் படுத்து கொண்டிருந்த என்னை எழுப்பி ஆற்றில் போகும் படகு யாருடையதென்று விசாரித்தார்கள். நான் எனக்கு தெரியாது என்றேன். உடனே எல்லோருமாக ஓடிப்போய் பார்த்தோம். நிலவரை, விருந்து மாளிகை எல்லாம் திறந்து கிடந்தன. அவசரமாக உள்ளே நுழைந்து பார்த்தோம். என்ன நடந்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு புரிந்துவிட்டது. விரைவாக 2 படகுகளில் ஏறிக்கொண்டு சென்று அந்த படகு நடு ஆற்றை கடப்பதற்குள் அதை வளைத்து கொண்டோம். படகில் ஆயுதங்களை ஏற்றி கனம் உண்டாக்கி கொண்டிருந்ததால் அவர்களால் வேகமாக செலுத்தி கொண்டு தப்பிப்போக முடியவில்லை. அந்த திருட்டு படகில் 2 ஆட்கள் தான் இருப்பது போல் தெரிந்தது. நாங்கள் அருகில் நெருங்கி பிடிப்பதற்குள் ஆயுதங்களோடு படகை ஆற்றில் கவிழ்த்துவிட்டு தாங்களும் குதித்து நீந்தி தப்பிவிட்டார். வேளாண், அவர்கள் யாராயிருக்க முடியும் என்று உனக்கு தோன்றுகிறது? வந்து போனவர்களை இன்னார் என்று கண்டுகொள்வதற்கு ஏற்ற அடையாளங்கள் எவற்றையாவது அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்களா? இப்படி கேட்டுக்கொண்டே வேளாளனுடைய முகத்தை உற்று பார்த்தார் மகாமண்டலேஸ்வரர். சுவாமி, ஆயுதங்களை திருடி கொண்டு போக வந்தவர்கள் மிகவும் சாமர்த்தியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தங்களை இனம் தெரிந்து கொள்வதற்கேற்ற எந்த அடையாளங்களையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை. வந்தவர்களில் யாரோ ஒருவர் இடுப்பு கச்சையாக அணிந்திருந்த வெண்பட்டு துணி ஒன்று மட்டும் நீரிலும் சேற்றிலும் நனைந்து விருந்து மாளிகை பின்புறமுள்ள பரளியாற்று படித்துறையில் கிடைத்தது. அதை அடையாளமாக வைத்துக்கொண்டு எதையும் கண்டுபிடிக்க முடியவென்று தோன்றவில்லை. மகாமண்டலேஸ்வரர் மெல்ல சிரித்தார். வேளாண், அந்த வெண்பட்டு துணியை இப்போது இங்கே கொண்டு வந்திருக்கிறாயா என்று அவர் கேட்டவுடன் வேளாண் தன் அங்கியில் மறைத்து வைத்து கொண்டிருந்த அந்த வெண்பட்டு துணியை எடுத்து அடக்க ஒடுக்கமாக அளித்தான். அவர் அதை விரித்து பார்க்க முயன்றார். ஆற்று நீரோடு செம்மண் சேரும் படிந்து உலர்ந்து போயிருந்ததனால் அதில் ஒன்றுமே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரம் நீ இங்கேயே காத்து கொண்டிரு என்று வேளாளனிடம் கூறிவிட்டு அந்த பட்டு துணியுடன் உள்ளே சென்றார் அவர். வேளாண் வியப்பும் பயமும் போட்டியிடும் மன உணர்ச்சியோடு அங்கேயே காத்திருந்தான். அரை நாழிகைக்கு பின் மகாமண்டலேஸ்வரர் மறுபடியும் சிரித்து கொண்டே அவன் முன் தோன்றினார். வேளாண், யார் எவருடைய தூண்டுதலால் ஆயுதங்களை திருடுவதற்கு வந்தார்கள் என்ற விவரம் எனக்கு தெரிந்துவிட்டது. இதில் கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை. நீ உடனே இடையாற்று மங்கலத்துக்கு திரும்பி போய் நான் சொல்கிறபடி செய். பரளி ஆற்றில் எந்த இடத்தில் படகு கவிழ்க்கப்பட்டதோ அங்கே ஆட்களை மூழ்கச் செய்து ஆயுதங்களை கிடைத்த வரையில் வெளியே எடுத்துவிட வேண்டும். ஆற்றின் வேகத்தினால் இழுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு இப்போது வெள்ளம் கடுமையாக இராது. ஆகவே கவிழ்ந்து மூழ்கிய ஆயுதங்களை பெரும்பாலும் குறைவின்றி எடுத்துவிடலாம்.
அவ்வாறு எடுத்த ஆயுதங்களையும் இப்போது நான் உன்னிடம் கொடுக்கப் போகும் ஓலையையும் கொண்டு போய் நேரே கோட்டாற்று படைத்தளத்தில் இருக்கும் தளபதி வல்லாளத்தேவனிடம் சேர்த்துவிட வேண்டும். அப்படியே செய்து விடுகிறேன் சுவாமி. செய்வது பெரிதில்லை வேளான். நான் சொல்கிறபடி கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என் ஓலையையும் ஆயுதங்களையும் தளபதியிடம் கொடுத்த பின் அங்கே ஒரு நொடி பொழுது கூட நீ அனாவசியமாக தாமதிக்கக்கூடாது. தளபதி உன்னிடம் தூண்டி துளைத்து ஏதாவது கேட்க முயன்றாலும் நீ அவற்றுக்கு மறுமொழி கூறாமல் உடனே நழுவி வந்துவிட வேண்டும். வேளான் பயபக்தி நிறைந்த முகத்தில் மிரண்ட பார்வையோடு ஆகட்டும் என்பதற்கு அறிகுறியாக மகாமண்டலேஸ்வரருக்கு முன் தலையசைத்தான். சரி, அப்படியானால் நீ இப்போதே புறப்பட வேண்டியதுதான் என்று அவர் விடை கொடுத்த பின்பும் அவன் தயங்கி நின்றான். எதையோ அவரிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளே எண்ண போராட்டத்துடன் அவன் தயங்கி நிற்பதாக தோன்றியது. வேளான், ஏன் தயங்கி நிற்கிறாய்? மனதில் பட்டதை கேள். சுவாமி, அந்த பட்டு துணியிலிருந்து ஏதாவது அடையாளம் புரிந்ததா என்று மென்று விழுங்கும் வார்த்தைகளோடு பயந்து கொண்டே கேட்டான் அவன். அடையாளமெல்லாம் நன்றாகத்தான் புரிந்திருக்கிறது. ஆனால் அதை நீ இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை என்று புன்னகையோடு பதில் கூறினார் மகாமண்டலேஸ்வரர். வேளான் மறுபேச்சு பேச வாயின்றி தளபதிக்காக அவர் எழுதி கொடுத்த ஓலையை வாங்கி கொண்டு சென்றான். அம்பளவன் வேளாளனை இடையாற்று மங்கலத்துக்கு அனுப்பிய பின்பு வண்ணமகள் புவனமோகினியை தம்முடைய இருப்பிடத்திற்கு வரவழைத்தார் அவர். புவனமோகினி வந்து வணங்கினாள். பெண்ணே, உன்னிடம் ஒரு செய்தி விசாரித்து தெரிந்து கொள்வதற்காக கூப்பிட்டேன். ஆபத்துதவிகள் தலைவன் மகர நெடுங்குழைக்காதன் இங்கே அரண்மனையில்தான் இருக்கிறானா? உனக்கு தெரிந்திருக்குமே என்று அவர் அந்த பெண்ணிடம் கேட்டார். ஆபத்துதவிகள் தலைவனின் பெயரை அவருடைய வாயிலிருந்து கேள்விப்பட்டவுடனே அந்த பெண்ணின் முகத்தில் பயத்தின் உணர்ச்சி அலைகள் குமிழியிட்டு பரவுவது போன்றதொரு சாயல் பரவியது. பயப்படாமல் சொல் அம்மா, மீண்டும் அவளை தூண்டினார் அவர். சுவாமி, சென்ற சில நாட்களாக அந்த முரட்டு மனிதரை அரண்மனை எல்லையிலேயே நான் காணவில்லை. ஆனால் மறுபடியும் இன்று காலையில் இங்கு பார்த்தேன் என்று மருண்ட பார்வையோடு முன்னும் பின்னும் திரும்பி பார்த்து கொண்டே மெல்ல அவருக்கு பதில் சொன்னாள் வண்ணமகள். இவ்வளவுதான் உன்னிடமிருந்து எனக்கு தெரிய வேண்டும். இனிமேல் நீ போகலாம். புவனமோகினி மறுபடியும் அவரை வணங்கிவிட்டு வந்த சுவடு தெரியாமல் திரும்பிச் சென்றாள். அவள் சென்ற பின் சிறிது நேரம் 2 கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு அளவாக அடிபெயர்த்து வைத்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் அவர். அவர் மனதில் அளவாக தெளிவாக வேகமாக சிந்தனைகள் ஓடும்போது இப்படி நடந்து கொண்டே திட்டமிடுவது அவரது வழக்கம். சிறிது நேரத்தில் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக அங்கிருந்த காவலன் ஒருவனை கைத்தட்டி அழைத்தார். அவன் அருகில் வந்ததும், இதோ பார், நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள். இன்னும் 1/4 நாழிகைக்குள் ஆபத்துதவிகள் தலைவன் இந்த அரண்மனையில் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி அழைத்து கொண்டு வா. இதை உடனே செய் என்றார். கருங்கல்லின் மேல் வரிசையாக நிறுத்தி தாளகதி பிழையாமல் ஒளியை அடித்தாற்போல் ஒலித்த அந்த வார்த்தைகளின் கம்பீரத்துக்கு தலைவணங்கி நடந்தான் அவன். மீண்டும் அளவாக அடியெடுத்து வைத்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் அவர். ஆபத்துதவிகள் தலைவனை கூட்டிக் கொண்டு வர எவ்வளவு நேரமாகும் என்று அவர் எதிர்பார்த்தாரோ அவ்வளவு நேரம் ஆகவில்லை. அவரால் அனுப்பப்பட்ட காவலன் மிக சில வினாடிகளுக்குள்ளேயே மகர நெடுங்குழைக்காதனை அழைத்து கொண்டு வந்து அவர் முன் நிறுத்திவிட்டான். வேங்கை புலி போல வாட்ட சாட்டமான தோற்றமுடைய அந்த மாவீரன் துணிவு ஓய்ந்து ஒடுங்கி தலை தாழ்த்தி நாணத்தோடு அவர் முன் வந்து நின்றான். தம் முன் வருகிற பெண்களையெல்லாம் நாணப்புன்னகை புக்க செய்யும் ஆற்றல் அழகும் வீரமும் உள்ள சில ஆண்களுக்கு உண்டு. அதை போலவே அறிவும் அறமும் ஒழுக்கமும் உள்ள சில பெரியவர்கள் தமக்கு முன் நிற்கும் ஆண்களை கூட ஒடுங்கி பெண் தன்மையை இது செய்து விடுவார்கள். கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு இமையா விழிப்பாவையுடன் நிமிர்ந்து தன்னையே பார்த்து கொண்டு நிற்கும் அந்த மனிதருக்கு முன்னால் ஆபத்துதவிகள் தலைவன் பெண் தன்மையை எய்தினார் போலத்தான் நாணி நின்றான். காவலனை அங்கிருந்து வெளியேறுமாறு சைகை செய்தார் மகாமண்டலேஸ்வரர். அவன் வெளியேறினான். குழைக்காதா, இதோ என் கையில் இருக்கும் இந்த பொருளை கொஞ்சம் பார் என்று சொல்லிக்கொண்டே பின்புறம் இருந்த கையை உயர்த்தி அவன் முகத்துக்கு நேர் எதிரே கொண்டு வந்து நீட்டினார் அவர். அவருடைய கையிலிருந்து விரிந்த வெண்பட்டு துணியை பார்த்தபோது அவன் முகம் ஏன் அப்படி பயந்து வெளிரிப் போகிறது? அழுக்கும் சேருமாக இருந்த அந்த துணி நீரில் நன்றாக கழுவப்பட்டிருந்தது. இப்போது ஆபத்துதவிகளின் அடையாள சின்னங்கள் அதில் தெளிவாக தெரிந்தன. அவருடைய கையில் அந்த துணி ஆடி அசைந்து நடுங்கினார் போல அவனுடைய உடல் விதிர்புற்று நடுங்கியது.
இம்மாதிரி சின்னங்களோடு கூடிய வெண்பட்டு துணியை ஆபத்துதவிகள் தம் இடுப்பு கச்சையில் அணிவது வழக்கமல்லவா? ஆம் சுவாமி, வழக்கம்தான். அவனுடைய பதிலை கேட்டு அவர் சிரித்தார். சிரித்து கொண்டே, கொஞ்ச நாட்களாகவே ஆபத்துதவிகளுக்கெல்லாம் ஞாபக மறதி அதிகமாகிவிட்டது போலிருக்கிறது. இடுப்பில் அணிந்து கொள்வதற்கு பதிலாக எங்கெங்கோ நினைத்த இடங்களிலெல்லாம் இந்த துணியை போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் என்று குத்தலாக சொன்னார். அவருடைய குத்தல் அவனுக்கு புரிந்தது. முன்பு ஒரு முறை அந்த துணியை தவற விட்டுவிட்டு அகப்பட்டு கொண்டது போல இரண்டாவதாக மீண்டும் இடையாற்றுமங்கலத்தில் தவற விட்டுவிட்டு அவர் கையில் அகப்பட நேரும்படி இடங்கொடுத்து தன் முட்டாள்தனத்தை நொந்து கொண்டு நின்றான் அவன். அவ்வளவு விரைவாக அது கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய இடத்தை தேடி எப்படி வந்தது என்று அவனுக்கு விளங்கவில்லை. திகைப்போடு வெட்கி விழித்து கொண்டு நின்றான் அவன். பரவாயில்லை, உனக்கு உரிமையான பொருள் என் கையில் கிடைத்தால் உடனே உன்னை கூப்பிட்டு அதை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டியது என் கடமை அல்லவா? அதனால்தான் உன்னை வரவழைத்தேன், வேறொன்றும் இல்லை. இந்தா, இதை கொண்டு போ. இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள். ஒன்றுமே நடக்காதது போல், எதையுமே தெரிந்து கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக அவனை கூப்பிட்டு அதை கொடுத்து எச்சரித்து அனுப்புவர் போல்தான் பேசினார் அவர். அந்த சூழ்நிலையில் அப்படி ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்வதுதான் நல்லதென்று அவருக்கு பட்டது. அரசியல் வாழ்வில் ஒன்றும் தெரியாதவன் எல்லாம் தெரிந்தது போல் நடித்தார். ஈரம் புலராத பச்சை மண்குடத்தில் வைத்த தண்ணீர் போல் பலவீனங்கள் விரைவில் வெளிப்பட்டு தோற்றுவிடுவான். எல்லாம் தெரிந்தவன் ஒன்றும் தெரியாதது போல் நடித்தார். இறுதி வரை வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டு விடுகிறான். இந்த தத்துவத்தில் மகாமண்டலேஸ்வரருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. எண்ணங்களையும் அனுபவங்களையும் 4 மடங்கு தற்பெருமையோடு கலந்து காண்பவர்களிடமெல்லாம் அளந்து கொண்டு திரியும் சாமானிய மனித ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆபத்துதவிகள் தலைவன் கையில் அவர் அந்த பட்டு துணியை கொடுத்தபோது ஒன்றுமே தெரியாதவர் போல் சிரித்து கொண்டு கொடுத்தார். ஆனால் அவனோ அதிர்ச்சி அடைந்து கூனி குறுகி நடுங்கி அதை வாங்கி கொண்டு விடை பெற்று சென்றான். பகைவர்களிடமும் அநாகரீகமாக பகைத்து கொள்ளும் பழக்கம் அவருக்கு இல்லை. யார் யாரெல்லாம் பொறாமையால் தமக்கே குழிப்பறித்து கொண்டிருப்பதாக அவர் உணர்கிறாரோ அவர்களிடம் கூட நாகரீகமாக நடந்து கொள்ளும் பண்பை அறிவு அவருக்கு கற்பித்திருந்தது. பொன்மனை கூற்றத்து கழக்கால் மாறனார் ஒப்புரவு மொழிமாறா ஓலையோடு வந்ததை அறிந்தபோது கூட நாகரீகமாகவே நடந்து கொண்டார் அவர். தன் கழுத்தை அறுக்க வாளை ஓங்கி வருபவனிடம் கூட போர் இலக்கணப்படி வாளை ஓங்க வேண்டிய முறை இது என்று முறையை சொல்லிக் கொடுத்துவிட்டு அதன் பின் எதிர்ப்பதற்கு தயாராகும் அறிவின் நாகரீகம் அது. வாளின் கூர்மைக்கு இருப்பதை காட்டிலும் அதிக ஆற்றல் அந்த நாகரிகத்துக்கு உண்டு. மகாமண்டலேஸ்வரரிடம் விடை பெற்று கொண்டு இடையாற்றுமங்கலம் திரும்பிய படகோட்டி அம்பலவன் வேளாளன் உடனே பரளியாற்றில் மூழ்கிய ஆயுதங்களை வெளியேற்ற ஏற்பாடு செய்தான். அவைகளை முறையாக வெளியேற்றி ஒழுங்குபடுத்த 2 நாட்கள் ஆயின அவனுக்கு. மறுநாளே ஆயுதங்களையும் மகாமண்டலேஸ்வரர் தளபதிக்கென்று கொடுத்தனுப்பிய ஓலையையும் கோட்டாற்று படைத்தளத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டான் அவன். அவருடைய கட்டளைப்படி தளபதியிடம் அதிகம் பேசாமல் ஆயுதங்களை அளித்த கையோடு ஓலையையும் அளித்து விட்டு திரும்பினான் அம்பலவன் வேளாளன். குழைக்காதன் கடத்தி கொண்டு வர முயன்று முடியாமற் போய் பரளியாற்றில் கவிழ்க்கப்பட்ட ஆயுதங்களை மகாமண்டலேஸ்வரரை சிரத்தையாக எடுத்து தனக்கு அனுப்பிய நோக்கம் என்ன என்று புரியாமல் பயமும் திகைப்பும் கொண்டு அவர் தனக்கு கொடுத்தனுப்பியிருந்த ஓலையை பிரித்தான் தளபதி. அன்பு தளபதி வல்லாளத்தேவனுக்கு இடையாற்றுமங்கலம் நம்பி எழுதும் திருமுகம். இடையாற்றுமங்கலம் நிலவரையிலிருந்த ஆயுதங்களை இரகசியமாக கடத்தி கொண்டு போவதற்காக குழைக்காதன் மூலம் நீ இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்க வேண்டாம். உனக்கு அவற்றில் விருப்பம் இருப்பதாக எனக்கு ஒரு வார்த்தை தெரிவித்திருந்தால் நானே மூட்டை கட்டி உனக்கு அனுப்பியிருப்பேன். என்னுடைய பலம் கேவலம் அந்த வாள்களின் நுனிகளில் இருப்பதாக நீ கணக்கிட்டிருந்தால் அது தப்பு கணக்கு என்பதை இப்போதாவது உணர்ந்து கொள். வாளும் வேலும் எதிரிகளை தேடிச் சென்று தம் நுனியால் குத்த வேண்டும். ஆனால் தளபதி, அறிவின் நுனியில் எதிரிகள் தாமாகவே வந்து தங்களை குத்தி கொண்டு மாய்கிறார்கள். இதை உனக்கு இப்போது கூறி வைக்கிறேன். கொள்ளை கூட்டத்தார் செய்வது போல இப்படி ஒரு காரியத்தை தென்பாண்டி நாட்டு தளபதி செய்திருக்க வேண்டாம் என்பது என் கருத்து. திருமுகத்தை படித்தவுடன் தளபதி திடுக்கிட்டான். அதிலிருந்த வார்த்தைகளெல்லாம் தேள்களாக மாறி அவனை ஒரே சமயத்தில் கொட்டுவது போலிருந்தது.